Welcome back to another video guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது vlog review of Ryan. Actually first day first show அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல சூப்பரா இருந்தது. காலைல 4 o'clock ஷோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்ற பேசிஸ்ல அப்படியே ஃபில் ஆகும். பட் இப்பெல்லாம் இந்த பாலிடிக்ஸ்னாலயா என்னன்னு தெரியல, பயங்கர எரிச்சலூற்ற ஒரு வேலை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை லாஸ்ட் மினிட்ல தான் ஓபன் பண்றாங்க. அண்ட் மற்ற ஷோஸ் இந்த 1 மணி ஷோ 2 மணி ஷோ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்க. என்ன லாஜிக் அப்படின்றது தெரியல. கேட்டா லாஸ்ட் மினிட்ல பெர்மிஷன் கொடுத்தாங்க, அது இதுன்னு கதை அளக்குறாங்க. இது ரொம்ப ஒரு மட்டத்திலயும் மட்டமான பாலிடிக்ஸ். பட் அபார்ட் ஃப்ரம் இட், நான் அதுல வந்துட்டு ஏமாந்துட்டேன்றதுனால தான் இவ்வளவு காண்டில் இருக்கிறேன். என்ன ஏமாந்துட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம போற ஷோ 1 மணி ஷோ. எங்கன்னா விஆர்ல பிஎக்ஸ்எல் வந்துட்டு ஸ்கிரீன் சூப்பரா இருந்தது. நான் லாஸ்ட் டைம் இந்தியன் 2 அங்க பார்த்தேன், ரொம்ப அற்புதமா இருந்துன்ற காரணத்தினால நான் வந்துட்டு பிஎக்ஸ்எல் புக் பண்ணியிருக்கேன். அப்போ நான் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஷோவே 1 o'clock தான் இருந்தது. இப்போ பார்த்தா 9:50 இருக்கு. ஐ மீன் 9:50 சம்திங் ஒரு ஷோ இருந்திருக்கு. பட் வாட் எவர், 1 o'clock ஷோ தான் நம்ம போறோம். ஸோ அதனால இன்னைக்கு ரிவ்யூவும் கடைசியில் லேட் அப்லோட் பண்ற மாதிரி ஆக போகுது. வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஃபிலிம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு பயங்கர ஹைப்போட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்ல. இன்ஃபேக்ட் இந்தியன் 2 கூட அவ்வளவு ஹைப் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ராயனுக்கு நல்லாவே இருக்கு. ஏன்னா நல்ல ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க எல்லாமே. அதாவது அந்த ப்ரீ ரிலீஸ் திங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது, லைக் சாங்ஸ் எல்லாமே. ஸோ வாங்க படம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் டைம் வந்துட்டு படத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 25 minutes இருக்கு ஸ்பேர் பண்ணுறதுக்கு. இங்கே விஆர் மாதிரி ஒரு மாலுக்கு வரது அது ஒரு அட்வான்டேஜ். எவ்வளோ நேரம் முன்னாடி வந்தாலும் நமக்கு டைம் ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சுற்றி பார்த்துட்டு இருப்போம், அவ்வளோதான். இப்போவே ஒழுகுதா? அதை மதிக்கணும் தான். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அதாவது மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நான் விஆர் மால்ல படம் பார்த்துட்டு இப்போ திருமங்கலம் மெட்ரோ வாசல்ல பாப்கார்ன் சாப்பிட்டு HSL மெட்ரோஸ்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னா, படம் அட்டகாசமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இப்படி ஸ்லோவா போனாலுமே செகண்ட் ஹாஃப்லாம் அடிச்சு செவர விட்டாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபுல்லா வைப் ஆகி தியேட்டர்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான்னா பாத்துக்கோங்க. தெரியுது இல்ல, இந்த சொக்கா மட்டும் அவன் தான். ஃபேண்டாஸ்டிக். போனீங்கன்னா வீக்கெண்டு ஜாலியாக அப்படியே ஒரு அன்லிமிடெட் பாப்கார்ன் வாங்கி போய், மிச்ச பேர்லாம் வந்துட்டு ஒரு 10 பேரா போனீங்கன்னா ஒருத்தர் அன்லிமிடெட் பாப்கார்ன் வாங்கிக்கோங்க. மிச்சம் 9 பேர் இந்த கவர் வாங்கிக்கோங்க. வெள்ளையே விஆர் மால் வாசல்லே விற்பாங்க, ப்ரௌன் கலர் கவர், இந்த மெடிசன் கவர். அதை வாங்கிட்டு போயிட்டு ஜாலியாக பாப்கார்ன் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு 600 ரூபா கொடுத்து 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டு வந்துருங்க. அதுதான் என்னுடைய ஒரே அட்வைஸ். அப்புறம் 500 ரூபாய் சேஞ்ச் எடுத்துட்டு போங்க. சில டைம் பவுடர் வந்துட்டு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. 500 ரூபாய்க்குலாம் சேஞ்ச் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பவுடர்னு ஒன்று தப்பா நினைச்சுக்க போறாங்கப்பா. பவுடர்னா நான் சொல்றது இதை காட்டு. ஸ்வீட் சில்லி பார்பிக்யூ தான் அதுக்குள்ளே நல்ல ஃபிளேவர், பாத்துக்கங்க, நைஸ். நான் அது மட்டும் தான் வாங்குவேன். ஸோ படத்தை பத்தியே நான் பேசினேன்னா, படத்தை பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவுமே இல்லைங்க. அதாவது ப்ராப்பர் ஒரு வெற்றிமாறன் படம் மாதிரி இருந்ததுங்க. அவருடைய படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது படம். பட் ஆனா தனுஷ் சாருடைய ஃபிளேவர்ல ஒரு வெற்றிமாறன் சாருடைய படம். என்னப்பா சொல்றேன்னு கேக்குறீங்க, அது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியாது ஏன்ட்டு. சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அண்ட் ஃபுல் சாங்ஸ் கட் பண்ணாம வச்சிருக்காங்க. எந்த பாட்டையுமே வந்து அரைங்க வரையுமா கட் பண்ணிலாம் போடல. அவர் ஒரு பாட்டு 5 நிமிஷம் 34 செகண்ட், அந்த 5 நிமிஷம் 34 செகண்ட் வர வரைக்கும் அவர் எப்படியாவது இந்த பாட்டை எடுத்துன்னு வந்துறாரு படத்துக்குள்ள. ஸோ அதுக்கே தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டுங்களை ஃபுல்லாலாம் தியேட்டர்ல போட்டு கேட்டு. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். துஷாரா விஜயனோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல எல்லாருக்குமே நல்ல ரோல் இருந்தது. செல்வராகவன் சார் பிச்சு பெடல் எடுத்திருந்தாரு. அவர் நடிச்சு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஹிட் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய தம்பி கையால ஏகப்பட்ட ஒரு படத்துல ஒரு இப்போ கடைசியில இந்த தம்பி கையால ஏகப்பட்டதுன்றது எப்படா ஸ்பாய்லர் ஆகும்? ஊருக்கே தெரியுது தனுஷ் யாரு டேரக்டர், என்ன நோக்கி பாயம் தோட்டல மியூசிக் டேரக்டர் யாருன்னே தெரியாம காமெடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? யாரு தர்புக அது யாரா மியூசிக் வந்ததுக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமா இருந்துச்சுங்க. அதாவது இந்த படத்தை பார்த்து முடிச்ச யாருமே கேட்டீங்கன்னா செட்டு மாதிரியே தெரியாது, ஆனா மொத்தமும் செட்டான். அதாவது படத்துல நீங்க பாக்குற எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி திங் வாஸ் கம்ப்ளீட்லி பில்ட் ஃப்ரம் ஸ்கிராட்ச். அதெல்லாம் எக்கச்சக்கமா செலவா இருக்கும். நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல டீடைலிங்கா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா worth your money. அண்ட் தமிழ்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கு ஆஃப்டர் இந்தியன்.
நல்ல படம் சர்காஸ்டிக்கா சொல்லலான்னு பார்த்தேன். சரி ஓகே நண்பன் கருடன். மகாராஜா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கருடன் ரெண்டாவது மகாராஜா. மகாராஜாக்கு அப்புறம் பரவாயில்ல 50th ஃபிலிம் நல்லதா அடிச்சிட்டாரு பயிரும். ஸோ எஸ் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா படம் பாருங்க. ஸோ அடுத்த ரிவ்யூல உங்க சந்திக்கிறேன். இதுதானடா உங்க ரிவ்யூ தானே கேட்குறீங்க. இதுக்கு மேல எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் என்னங்க சுவாரஸ்யம் இருக்கு? போய் பாருங்க. 190 ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க. பார்க்கலாமா வேணாம் தான் ஒரு ரிவ்யூ சொல்லணும். மற்றபடி வேற எதுவும் சொல்லக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until I meet you next time. Sharath Mani signing off from Main Dish.